ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செம்பருத்தி இல்லம். இது என்னோடய ஃபர்ஸ்ட் vlog. அது மட்டும் இல்லாமல் இது இன்ட்ரொடக்ஷன் வீடியோவும் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது என்னோடய ஆஃப்டர்நூன் ரொட்டீன் வீடியோ தான். என்னோடய பேர் வந்து வினோதினி. ஐ எம் மேரிட். எனக்கு ஒரு பாய் பேபி இருக்காங்க. அதாவது வந்து அவங்க வந்து 5 years old, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. நான் வந்து இப்போ மாஸ்டர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மாஸ்டர்ஸில் வந்து எக்கனாமிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். எம்ஏ எக்கனாமிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். எங்களோட ஹவுஸ் லொக்கேட்டடாக இருக்கிறது வந்து திருப்பூர். நான் மோஸ்ட்லி நேட்டிவ், நான் போர்ன் ஆனது எல்லாமே திருப்பூர் தான். ஸோ நாங்கள் இப்போ கரண்ட்டாக லிவிங்கில் இருக்கிறதுமே வந்து திருப்பூரில் தான் இருக்கோம். இப்போ வந்து என்னோடய ஆஃப்டர்நூன் ரொட்டீன், அதாவது வந்து என்னோடய ஆஃப்டர்நூன் காலேஜ் முடித்து வந்ததும் வந்து என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் எனக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆன் த வேல வந்து ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பிக் பண்ணிவிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துடுவோம். வீட்டுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா ஒரு சின்ன ஸ்லீப் அண்ட் நேப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து பையனை பிக் பண்ண போயிருந்தோம். பிக் பண்ண போயிட்டு வரும்போது வந்து என்னோடய ஸ்கூட்டியை வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்காக யமகா ஷோரூமில் விட்டுருந்தோம். ZR தான் என்னோடய ஸ்கூட்டி. அது ரொம்பவே வந்து எப்படி சொல்ல முடியும், ரொம்பவே நல்லாயிருக்கும் பைக் ஓட்டுறதுக்காகவும் அண்ட் ட்ராவல், லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே வந்து சூப்பராகவே இருக்கும். யமகா ஷோரூமில் பிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து ரிட்டன் வீட்டுக்கு வந்துவிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு என்னோடய பையனோட ஹோம் ஒர்க்ஸ் இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தை, எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஹோம் ஒர்க் சொல்லி தரது பெரிய பாடு. மோஸ்ட் ஆஃப் த குழந்தைங்க வந்து டக்குன்னு வந்து அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. கொஞ்சம் குழந்தைங்க வந்து ரொம்ப அடம் பிடிப்பாங்க படிக்கிறதுக்கு. ரொம்பவே வந்து புரிஞ்சிக்காத மாதிரி இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து டீல் பண்ணி ஹேண்டில் பண்ணி வர்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. கஷ்டமான சுச்சுவேஷனில் வந்து இந்த டைமிங்கில் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு. ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ், அவங்களோட பர்சனல் ஒர்க்ஸ், ஜாப் எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணிவிட்டு அதையே வந்து பேலன்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களையும் பார்த்துக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். பட் எவ்ரிதிங் வில் மூவ் ஆன். அந்த மாதிரி தான் வந்து என்னோடய லைஃப்பும். ஹோம் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா வந்து என் பையனுக்கு டின்னர் கொடுத்துட்டு கொஞ்சம் கிளைமேட் வந்து ரொம்பவே சில்டாக இருந்துச்சு, மழை வர மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து அப்படியே ஒரு லாங் ட்ரைவ் போகலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து ரிட்டன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து 3 பேரும் வந்து கொஞ்சம் லாங் ட்ரைவ் போகலான்னு கிளம்பிட்டோம். ஏன் வந்து டின்னர் கொடுத்ததுக்கப்புறமா லாங் ட்ரைவ் போகிறோன்னா அவன் வந்து வரும்போதே தூங்கிடுவான். ஸோ அந்த டைமிங் வந்து கால்குலேட் பண்ணி ஈக்குவல் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறது. எப்படி இருந்தாலும் நம்ம லாங் ட்ரைவ் போகும்போது அந்த டைமிங்கை, அந்த இதை வந்து ஒரு ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணிக்கணும். ரிட்டன் வரும்போது தேவையான வெஜிடபிள்ஸ், தேவையான திங்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரிட்டன் வாங்கிட்டு வர்றது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த நாளுக்கு. நான் வந்து கீரை வாங்குறது வந்து காங்கேயம் ரோட்டில் இருக்க ஒரு கீரை கடையில், அதாவது ரோட் சைட் கடையில் தான் வாங்குவேன். அங்கே எல்லா விதமான கீரைகளுமே கிடைக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் போகிறது எல்லாமே நம்மளுக்கு அங்கே கிடைக்கும். பிரண்டை இந்த மாதிரி வந்து எல்லா கீரைகளுமே அங்கே கிடைக்கும். இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, பே கிரில்லுக்கு அப்படியே ஆப்போசிட், காங்கேயம் ரோடு பே கிரில்லுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஃபேமஸும் சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா டிமார்ட் பக்கத்தில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கீரை வாங்கிட்டு வர்றது இதெல்லாம் வந்து எந்த ப்ராப்ளமுமே இல்லை. கீரை வாங்கிட்டு வந்து குக் பண்ணுறது கூட ப்ராப்ளம் இல்லை. அதை க்ளீன் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம். இது யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த விஷயம் வந்து க்ளீன் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப கஷ்டன்றதையும் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.